எல்லாருக்கும் போறதா, நானும் போயிருக்கேன் நிறைய. அப்புறம் ஒரு நாள் வந்துச்சு, அப்புறம் நம்ம ஏமாத்தப்படுறோன்றது கண்டுபிடிச்சேன். யாராலும் ஒண்ணு சேர்ந்து விசுவாசத்துல தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் உதவி செய்வார். இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தேவனை பற்றி அறிந்துக்கணும். இந்த விசுவாசத்தை பெறுவதற்கு தேவன் யார், அவை தம்மை தேடுவதற்கு பலன் அளிப்பவர். இந்த காரியத்தை விசுவாசித்தாலே போதும். எனக்கு பலன் உண்டு, நான் அவரை தேடுறேன், எனக்கு பலன் உண்டு அப்படின்னு நான் விசுவாசிக்கும் போது எனக்கு எல்லா காரியங்களும் நடக்குது, எனக்கு தேவையானது நடக்குது. சில சமயத்துல கர்த்தர் ஒரு ரூட் மேப் போட்டு கொடுப்பாரு நம்மளுக்கு வாழ்க்கையில, இதுதான் வழி அப்படின்னு. நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம். அது நிறைய பேர் இங்க அனுபவத்துல பார்த்திருக்காங்க, அனுபவிச்சு இருக்கிறாங்க. இந்த ரூட்டை எடுக்க மாட்டோம், சொந்த வழி தான். ஆனா சொந்த வழியில போயிட்டு ஆண்டவரே வாரம் வாரம் வாரம்னு அவரும் வருவாரு கூட. என்ன பண்றது, அங்க போய் பாதி வழியில பிசாசு பிடிச்சிக்குவோம், முடிச்சு நொந்து நொந்து நொந்துன்னு அடிப்பான். அடிக்கும் போது என்ன ஆகும், ஆண்டவரே உமக்கு பார்த்துட்டு இருக்கீங்களே என்ன அடிக்கிறானே அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்றது, நான் உனக்கு வேற வழி காமிச்சேன், நான் எடுத்து கொண்டு போய் காமிச்சேன், அதை நீ செய்யல. விசுவாசத்தை பெறுவதற்கு ஒரு ஷார்ட்டா தான் பேசுறேன். இன்னொன்னு என்ன, விஷுவலி தரிசனத்தை பார்ப்பது, வசனத்தை தரிசிப்பது. ஒரு வசனத்தை எடுத்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொன்னபடி என்னுடைய பிழைப்பு விசுவாசத்தினால் தான் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு இதை போட்டு படம் போட்டு காமிக்கணும். பவுலப்போஸ்தலனுக்கு தேவன் சொன்ன போது நீ இவனுக்கு முன்பாக சீசருக்கு முன்பாக நிக்க வேணும்னு சொன்ன போது அவன் அதை தான் நம்பி ஃபோக்கஸ்ட் தான். He was focusing on. அவன் அதை விட்டு நகரவே இல்லை. இடையில கப்பல் தொல்லை வந்துச்சு, படியெல்லாம் போனாங்க, கடைசியில பாம்பு கூட கடிச்சிச்சு, ஒன்னும் ஆகல, எல்லாமே நடந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. எப்படி அவர் போய் இதுகிட்ட நின்னாரு, சீசருக்கு முன்னாடி நின்னாரு. அங்க உண்டான கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த எபிசோட்ஸ் எல்லாம் எழுதினார். இன்னைக்கு பழைய பாட்டுல எப்படி ஒரு விசுவாசத்தை உபயோகப்படுத்தினான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை பார்த்துட்டு இதை உபயோகிச்சுக்கோங்க, தெரியலன்னு சொல்லாதீங்க. Let us turn our Bibles to Genesis. யாக்கோபு அண்ணனை ஏமாத்திட்டான். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் தெரியும் யாக்கோபு அண்ணனை ஏமாத்திட்டான்ட்டு? அப்ப யாரு அவன்? யாரு ஏமாத்துறவன்? ஆனா அண்ணன்கிட்ட பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அவன் அந்த ஆசீர்வாதத்தை மதிக்காம போயிட்டான். அதனால அது டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆசீர்வாதத்தை நீங்க கையை ஓட்டிங்கன்னா அது உங்களை விட்டு போயிடும். யாக்கோபுகள் வருவார்கள், உங்கள் ஆசீர்வாதத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவாங்க, சிரேஷ்ட புஸ்தக பாகம் போச்சு. அடுத்தது தாப்பான் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு போகுது. அந்த இதுலயும் ஆனா அதோட விளைவு மோசமா இருந்துச்சு. துரத்தி விடப்படுகிறான். ஆனா துரத்தி விட பண்ணல, கர்த்தர் அதையும் அழகா பிளான் அமைச்சுக்கிறார். அவனை மீட் பண்றாரு. பெத்தல்ல கல் எடுத்து போட்டு தள்ள வச்சு படுத்து தூங்கும் போது கர்த்தர் அங்க காட்சி எடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை திரும்பி உங்க அப்பா வீட்டுக்கு வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. லெட் அஸ் ரீட், அதையும் பார்ப்போம். 28வது அதிகாரம்
13வது வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இது wonderful blessing which God gave to Abraham. அப்படியே பாஸ் ஆயிட்டு வருது. இவன் சிங்கிள தான் போறான். அது எப்படி போறான்? உயிருக்கு பயந்து ஓடி போறான். அவங்ககிட்ட என்ன சொல்றாரு? நீ வடக்கையும் தெற்கையும் எல்லா சைட்லயும் பெருகுவாயின்றாரு. இதுதான் விசுவாசம். இத சொல்றாரு, அதை நம்புறது. இவன் இதை நம்பிட்டான். சரியா? நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம். நல்லா இருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இதுதான் நம்மளுக்கும் வேணும். நான் உன்னோட இருந்து. கர்த்தர் இருக்கிறாரா நம்மளோட? நம்ம செய்யலாம் கர்த்தர் இருக்கிறாரா? சும்மா இல்லாட்டி நம்ம கதை விடுறோமா? கர்த்தர் இருக்கிறாரா? இருந்து உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பாட்டெல்லாம் பாடிடுவோம் நம்ம. இதை வச்சு பாட்டு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை பாட்டு பாடுவோம். ஆனா இப்ப எங்க வசனம் இருக்குன்னு தெரியாது. கரெக்டா? நம்மள நல்லவங்க, ஆனா பைபிள் படிக்க மாட்டோம். யாக்கோபு பார்க்கிறான், மெய்யாகவே இது தேவன் வாசம் செய்கிற வாசஸ்தலம் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பெத்தேல்னு பேர் வச்சிருக்கான். ஒரு கல் எடுத்து, அந்த காலத்துல ஒரு பழக்கம் வந்துச்சு. அந்த பழக்கம் அவன் என்ன சொல்றான் உடனே 20வது வசனத்துல இருந்து, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து பாத்தீங்களா, அவர் வேர்ட அப்படியே ரிப்பீட் பண்றான். நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி ஏன்னா அவனுக்கு தெரியும் ப்ராப்ளம் நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு வழியில. ஏன்னா இவன் ஏமாத்தி தான் வந்தான் வழியில. உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. உண்ண ஆகாரம் பத்தி அவன் டெய்லி நீட்ஸ் கேட்டான். ஏன்னா அவங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தானா தெரியாது, எது எடுத்துட்டு வந்தானா தெரியாது. உண்ண ஆகாரம்னு சொன்னா இன்னைக்கு நம்மளுக்கு பழைப்பு இருக்காது. இன்கிரிமெண்ட், உன்ன இன்கிரிமெண்ட், என் சேலரி நல்லா வரணும், என்னுடைய இது நல்லா வரணும், இதுதான் போட்டிருக்கு. உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்த வீடும், அதுவும் கொடுத்தாரு. அவனுக்கு பெரிய பெரிய வீடா கொடுத்தாரு. என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். இப்ப புரியுதா உங்களுக்கு? நம்ம என்னமோ தசமபாகம் கொடுக்கறது இதுல நினைக்கிறோம். நோ, இது எங்க இருந்து உருவாது? லா உண்டாகிறதுக்கு முன்னாலே இருக்குது. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு சொல்லிக் கொடுத்தான். ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக்கு சொல்லிக் கொடுத்தாரு. மெல்கிசேதேக்குல இருந்து ஈசாக்குக்கு ஆபிரகாம் சொல்லிக் கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்து இவன் கத்துக்கிட்டான். என்னடா எல்லாம் அப்பா அம்மாரெல்லாம் 10 வந்த உடனே 10ல் ஒரு பகுதி எடுத்து கொண்டு கொடுத்துட்றாங்க. இது என்னன்னா, நான் நம்பிக்கை வைக்கிறேன் கர்த்தர் சொன்னது மேல. கர்த்தருக்கு தேவைப்படுதா? இல்ல, தேவைப்படாது. ஆனா நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படி சொன்னோன்னே கர்த்தர் என்ன பண்ணாரு? பேலன்ஸ் 90 ஆசீர்வதிப்பாரு. ஓகே, எனிவே லெட் அஸ் நாட் கோ இன்டு இட். இப்ப இந்த விஷன் அவன் பாத்துறான். இப்ப நெக்ஸ்ட் அங்க போய் அந்த கணத்துக்கிட்ட போய் உட்காந்துடுறான். அங்க போனோடனே இவனுக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்துருக்கு. நிறைய பேருக்கு வரும்ல அது. ரேச்சல் வரா. ரேச்சல் வரும்போது இவனுக்கு ஒரே பிடிச்சமாக போயிடுச்சு. ஐயோ சாமி, கேட்டிருப்பான், எனக்கு இந்த பொண்ணை கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். கடைசியில அங்க ஏமாற்றப்பட்டான். அந்த பொண்ணுக்கு பதிலா அவங்க அக்காவை கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது, அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பொண்ணையும்
இது சிம்பிள் லாஜிக். என்ன, இவன் ஏமாத்தினால அந்த இது கழியுது. 14 வருஷம் வேலை செய்தான். 14 வருஷம் யாராவது வேற ஒரே இடத்துல வேலை செய்வீங்களா? 14 வருஷம் இல்ல, 20 வருஷம் வேலை செய்தான். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போட்டா இவர் தான் கரெக்டர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இங்க தான். இப்ப இவனுக்கு இவன் ஒரு ஏமாளின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏமாளின்னு கண்டுபிடிச்ச உடனே இவனை பிடிச்சி நல்லா உருட்டி எடுக்கிறாங்க மாமனார். உருட்டி எடுக்கிற போது இவன் போய் ஆனா மாமனார் என்ன ஐடென்டிஃபை பண்றான்னா, இவன் தொட்டா வாய்க்குது, இவன் தொட்டதெல்லாம் ஒன்னாவது, அதனால இவன் ஆசீர்வாதத்தை வச்சுனா இவனை நல்லமா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஆனா என்னன்னா நடுவில் அவனுக்கு சேலரியை 10 முறை மாத்திட்டான். இன்கிரிமெண்ட் கொடுக்கல, டிக்ரிமெண்ட் கொடுத்தான். என்ன சொன்ன, டிக்ரீஸ் கொடுத்தான். ஒரு ஆடு செத்து போச்சுன்னா நடுவில் அதுக்கு ஆட்டு கணக்கு போட்டுருவான். ஏதோ ஒரு கதையில நம்ம பார்த்துருப்போம்ல, இந்த ஆடு குட்டி போட்டு இந்த ஆடு இது போட்டு இது அந்த ஆடு குட்டி போட்டு கடைசியில் இவ்வளவு பணம் வரும் எனக்கு, அந்த பணத்தை கொடுத்துரு. இந்த மாதிரி கணக்கு கேட்டு வாங்கிட்டான் மாமனார். இவங்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஆண்டவர் பார்க்கிறாரு. ஏமாத்தினான் தான், ஆனால் இந்த மாதிரி ஏமாந்து போறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தாங்க முடியல. அவர் இன்டர்ஃபியர் பண்றாரு. இன்டர்ஃபியர் பண்ணி அவனோட பேசுறாரு. இப்ப அதுதான் நம்ம பார்க்க போறோம். 31ஆம் அதிகாரம் பின்பு இல்ல 16வது வசனம். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். தேவதூதன் ஒருவர் ஜீசஸ் கிறிஸ்து நேரம் வந்திருக்கிறாரு. ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே அப்படின்னு கூப்பிடுறாரு. அவன் பேர் யாக்கோபு தான். அப்படின்னா யாக்கோபுன்னு ஒருத்தர் என்ன பேர் சொல்றோம், திருடான்னு அர்த்தம். யாக்கோபுனா திருடா அப்படின்னு அர்த்தம். செல்லமா கூப்பிடுவோம் இல்ல.